இன்றைய தினம் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அன்பு அண்ணன் எடப்பாடியாருடைய மேலான ஆணைக்கிணங்க நம்முடைய காந்தி தலைவன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நம்முடைய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு பணப்பாக்கம் பேரூராட்சியிலே மிக சிறப்பாக மட்டுமல்லாமல் இன்றைக்கு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இல்லை என்றால் இந்த தமிழ்நாடு இல்லை, இன்னும் சொல்ல போனால் நாமே இல்லை. அந்த அளவுக்கு அண்ணா அவர்கள் இந்த தமிழுக்கும் தமிழினத்திற்கும் அரும்பாடுபட்டவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். தமிழ் உலகமும் அரசியல் உலகமும் கண்டிராத ஒரு நாடக மேடையை உருவாக்கி தந்தவர் தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். இன்றைக்கு இந்த மேடையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற ஒரு தாரக மந்திரத்தை தந்து இன்றைக்கு மேடை நாகரிக அரசியலை உருவாக்கி தந்தவர் நாம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அடுக்கு மொழியிலே பேசி எல்லோரையும் திடுக்கிட வைக்கவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். ஒரு முறை புரட்சி தலைவர் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மேடையிலே பேசுகின்ற போது பேசினார்கள், இந்த மைக்கை கண்டுபிடித்தவர் யார் என்றால் தெரியாது. இந்த மைக்குக்கு ஒரு மின்சாரம், அந்த மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் யார் என்றால் தெரியாது. ரயிலை கண்டுபிடித்தவர் யார் என்று கேட்டால் தெரியாது. ஆனால் யமனுக்கு வாகனம் எது என்று சொன்னால் கரெக்டா எருமைக்கடா வாகனம் என்று சொல்வார்கள். ஆக இந்த தமிழக மக்கள் மூட நம்பிக்கையிலே இருக்கிறார்கள். அந்த மூட நம்பிக்கை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கிரேக்கத்திலே மூட நம்பிக்கையை ஒழித்து கட்டியவர், பகுத்தறிவு வளர்த்தவர் சாக்ரட்டிஸ் என்ற ஒரு அறிஞன். அமெரிக்காவிலே பகுத்தறிவை வளர்த்தவன் ஒரு பாதிரியார் மகன் இங்கர்சால் என்ற ஒரு அறிஞன். படித்தவனையும் பாமரனையும் ஒரே நேரத்தில் சிந்திக்க வைத்து பிரெஞ்சு புரட்சியை வித்திட்டவர் வால்டேர் என்ற ஒரு அறிஞன். அதே போல்தான் நம்முடைய தமிழகத்திலே ஆரியம் உயர்ந்தது, திராவிடம் தாழ்ந்தது என்ற ஆதிக்க சக்தியை ஒழித்து கட்டி தமிழினத்தை காப்பாற்றிய ஒரே தலைவன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அப்பேற்பட்ட தலைவனுக்கு 117வது பிறந்தநாள் விழா இன்றைக்கு எடுக்கக்கூடிய தகுதியுடைய ஒரே இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு அண்ணாவினுடைய கொள்கைகள், அண்ணாவுடைய கோட்பாடுகள் எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரே இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் 1909ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்திலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பிறந்தார்கள். அவருடைய மறைவு 1969. ஒரே 60 வருடம் தான் அவருடைய வாழ்க்கை பயணம். ஆனால் அந்த 60 வயதிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இந்த தமிழ் இனத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்த சேவைகளை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. ஆக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அவரை தொடக்கப்பள்ளியிலே நம்முடைய காஞ்சிபுரத்திலே தொடக்கப்பள்ளியிலே பயின்று பச்சைப்பெண் கல்லூரியிலே இளங்கலை பட்டப்படிப்பு BA ஆனர்ஸ் படித்து அங்கேயே அவர் முதுகலை பட்டமும் படித்து அங்கே ஒரு பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற போது நீதி கட்சியிலே இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய பாசுதேவ் என்று சொல்லக்கூடிய ஆங்கில புலமையை ஆங்கிலத்திலே பேசக்கூடியவர். அந்த ஆங்கிலத்திலே பேசுகிற போது அந்த ஆங்கிலத்திலே பேசுவதை தமிழாக்கம் செய்து கொடுத்து தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை அடைந்த ஒரு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள்.
அண்ணா அவர்கள் ஒரு 1935ஆம் ஆண்டு திருப்பூரிலே இந்த செங்குந்தர் இளைஞர் மாநாட்டிலே ஒரு சொற்பொழிவு ஆற்றுகிற போது நம்முடைய தந்தை பெரியார் அவர்களால் ஈர்க்கப்பட்டு தந்தை பெரியாரே அந்த மேடையில் சொன்னாராம், அந்த அளவுக்கு நீ நன்றாக சொற்பொழிவு ஆற்றுகிறாயே, சிறப்புரையை என்னால் ஆற்ற முடியாத அளவுக்கு நீ செய்து விட்டாயே என்று அண்ணாவை தந்தை பெரியார் பாராட்டிய போதுதான் தந்தை பெரியாரிடத்தில் அவருடைய தலைமையை ஏற்று அவருடைய சீடராக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நீதி கட்சியிலே சேர்ந்து நீதி கட்சியிலே பணியாற்றி 1947 சுதந்திரம் அடைந்த போது நம்முடைய தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நம்முடைய 1949 திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை ராபின்ஸ் பூங்காவிலே ஆரம்பித்தார் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் 1949 அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று 20 வருடம் அந்த கட்சியினுடைய திமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்து ஆட்சியை பிடித்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. இன்னைக்கெல்லாம் சில பேர் சொல்றான், இன்னைக்கு கட்சி அமைச்சிட்டு நாளைக்கு முதலமைச்சர்ன்றான். அப்படியாப்பட்ட அறிவாற்றலுக்கு சொந்தக்காரர், எழுத்தாற்றலுக்கு சொந்தக்காரர், பேச்சாற்றலுக்கு சொந்தக்காரர், அப்படியாப்பட்ட தலைவன் 20 வருஷம் அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து அவர் ஆட்சியை பிடித்தது எப்படின்னா 67 தான் ஆட்சி பிடித்தார். 49 கட்சி ஆரம்பிச்சு 67 ஆட்சி பிடிச்சார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முதலாக அவர் 1957 திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தலிலே போட்டிட்டு 15 சீட்டு தான் பிடிச்சார். 15 சீட்டு தான் ஜெயிச்சு. அதற்கு பின்னாலே 1962 50 சீட்டு. அதுல பெரிய விஷயம் சொன்னா காஞ்சிபுரத்திலே போட்டியிட்ட அண்ணா கூட தோல்வி தழுவினார். அதற்கு பிறகு 1967 138 சீட்டை பிடித்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்தார் நம்முடைய அண்ணன், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஹரி அவர்கள். அவர் என்னென்ன திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தார், படியரிசி திட்டத்தை கொண்டு வந்தார், சென்னை மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார் என்று சுயமரியாதை திருமண சட்டத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்தார். பல நல்ல திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அவர் சட்டமன்றத்திலெல்லாம் அவர் பேச்சாற்றலுக்கு சொந்தக்கார. சட்டமன்றத்திலாம் அவர் பேசுகிற போது எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவர்கள் எல்லாம் பேசும்போது உடனடியாக பதில் கொடுப்பார். ஒரு முறை சட்டமன்றத்திலே நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற போது காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவர் எழுந்து அப்போ என்ன பண்ணாரு, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த பஸ்ல எல்லாம் வந்து யாக்காவா ராயினும் நாக்காக்குன்னு அந்த குரல் எழுதினார். அப்போ அந்த காங்கிரஸ் உறுப்பினர் எழுந்து என்ன கேட்டான்னா, அந்த குரல் பயணம் செய்கின்ற பயணிக்கா, இல்லை ஓட்டுநருக்கா, இல்லை நடத்துனருக்கா, இந்த அவையிலே அண்ணா அவர்கள் தெரிவிக்க வேண்டும், எதற்காக அந்த குரலை நீங்கள் எழுதினீர்கள் என்று அந்த காங்கிரஸ் உறுப்பினர் பேசும்போது உடனடியாக எழுந்து யார் யாருக்கு நாக்கு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்த குரல் பொருந்தும் என்று சொன்னவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். உடனடியாக பதில் சொல்லக்கூடியவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு அதிகாரிகள், அந்த அதிகாரிகளுக்கு ஒரு பெருமையும் புகழையும் தேடி தந்தவர் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். ஒரு முறை அண்ணாவும் அமைச்சராக இருக்கக்கூடிய சாதிக் பாட்சா இருவரும் காரிலே செல்கின்றார்கள். திருச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே பொதுப்பணித்துறை அங்கே சாலை பணி செய்து கொண்டிருக்கிறார். அங்கே நீண்ட நேரமாக அண்ணானுடைய கார் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பக்கத்திலே அமர்ந்திருந்த சாதிக் பாட்சா அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், அவர் உடனே இறங்கி போய், ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, நான் அமைச்சர் வந்திருக்கிறேன், இவ்வளோ நேரம் நின்றுங்கிறேன் ரோட்டில் என்று சொல்லி அந்த பொறியாளரை கடினமாக பேசுகிறார். கடினமாக பேசும்போது நம்முடைய அண்ணா அவர்கள் சிரிக்கிறார். சிரிக்கும்போது இவர் சாதிக் பாட்சா நம்ம அதிகாரி திட்டுறோம், ஆனால் அண்ணா சிரிக்கிறாரு, எதுக்காக சிரிக்கிறார் என்று தெரியவில்லையே சொல்லி கார் புறப்பட்ட உடனே சாதிக் பாட்சா அண்ணாவை கேட்கிறார், அண்ணா
நமக்கு போவதற்கு சாலை விடாமல் நீண்ட நேரமாக நம்ம நின்று இருந்தோம். நான் அந்த பொறியாளரை நான் கடுமையாக அவரை திட்டினேன். நீங்கள் அந்த நேரத்தில் சிரிச்சிங்க, எதுக்காக சிரிச்சிங்கன்னு கேட்டவுடனே அண்ணா சொல்கிறார், அந்த பொறியாளர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் நின்று மந்திரி ஆகிவிடலாம், ஆனால் நாம் இனிமேல் படித்து பொறியாளராக முடியாது என்று சொன்னவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அவர் எதற்கெடுத்தாலும் ஒரு ஒரு நகைச்சுவையா ஒன்று சொல்வார். நகைச்சுவையா என்ன சொல்லாருன்னு சொன்னா, நகைச்சுவைன்னா அந்த அளவுக்கு சட்டமன்றத்திலும் சரி எங்கு மேடையில பேசும்போது நகைச்சுவையாக பேசக்கூடியவர். அப்போ அந்த நிருபர்கள் என்ன பண்றாங்க, வேணுமனே நிருபர்கள்லாம் கேள்வி கேட்பாங்க. நிருபர்கள் என்ன கேட்டாங்கன்னா, அண்ணாவை பார்த்து நீங்கள் ஒரு நடிகையிடம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறீர்களாமே, எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அண்ணாவை சொன்னார். அண்ணாவை அந்த நிருபர் கேட்டார். அண்ணா உடனே சொன்னார், அந்த நடிகை பேரை சொல்லி, அவள் பணிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றம் புரிந்த முனிவரும் அல்ல என்று சொல்லி அந்த அளவுக்கு நகைச்சுவையாக பேசக்கூடியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அப்பேற்பட்ட நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இந்த தமிழகத்தை, தமிழ் இனத்தையும் காத்து அண்ணானுடைய மறைவுக்கு பின்னால் இன்றைக்கு இந்த கொள்ளைக்குறமாக வந்த அந்த கருணாநிதி குடும்ப ஆட்சியை நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய அண்ணா பெயரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 53 வருட காலத்திலே இன்றைக்கு 31 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆண்ட இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இன்றைக்கு மு.க. ஸ்டாலினுடைய சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகம் என்னன்னா கிலோ எவ்வளவுன்னு கேட்கறான் திமுக காரணம், இன்றைக்கு கூற காவல்துறையும். ஏன்னு சொன்னா, நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஒரு முறை சொல்லும் போது என்ன சொன்னார்னு சொன்னா, ஜனநாயகத்தில் எதிர்கட்சி இல்லை என்றால் பிரேக் இல்லாத கார் மாறினார். ஜனநாயகத்திலே எதிர்கட்சிக்கு உரிமை தர வேண்டும், எதிர்கட்சிக்கு உரிமை தர வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மு.க. ஸ்டாலின் ஆட்சியிலே இன்றைக்கு ஜனநாயகம் இன்றைக்கு மறுக்கப்படுகிறது. இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு எழுச்சி பயணம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். கடந்த மாதம் நம்முடைய ராணிப்பேட்டைக்கு அந்த எழுச்சி பயணத்துக்கு வருகின்ற போது, அந்த எழுச்சி பயணத்திலே இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஆட்சியிலே என்னென்ன முறைகேடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் மக்களிடத்திலே வெளிச்சம் போட்டு காட்டி வருகிறார். அந்த அடிப்படையிலே ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர், சட்டமன்றத்திலே அதிமுக மிக பிரதான எதிர்கட்சி, அந்த பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த ராணிப்பேட்டையிலே பேசுகின்ற போது, கடந்த வருடம் இலவச வேட்டி சேலை வழங்குவதிலே முறைகேடு நடந்திருக்கிறது, ஆட்சிக்கு வந்தா அந்த முறைகேட்டை விசாரித்து நடவடிக்கை எடுப்போம். இதில் என்ன தவறு? ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திலே முறைகேடு நடந்திருக்கிறது, ஆட்சிக்கு வந்தவுடனே நாங்கள் விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்போம் தான் சொன்னாரு. வேற எதனா சொன்னாரா? இந்த பணப்பாக்கத்திலே மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக வந்தபோது, இங்கே கிராம சபை கூட்டும் போது
கூட்டும் போது இங்க இருக்கிற என்னை பற்றி பேசவில்லையா? இல்லை தலைவர்களை பற்றி பேசவில்லையா? ஜனநாயகம் பேசிட்டு போ. ஆனால் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் காந்தி அந்த இலவச வேட்டி சேலை வழங்குவதிலே முறைகேடு செய்திருக்கக்கூடிய அந்த துறையினுடைய அமைச்சர், கைத்தறித்துறை அமைச்சருடைய காந்தி, அந்த காந்தி என்ன சொல்லியிருக்கணும்? அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். முறைகேடு நடக்கல, நாங்க நியாயமா தான் வேட்டி சேலை கொடுத்துருக்குறோம் பதில் சொல்லியிருக்கணும். அதை விட்டு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம், ஒரு ஏமாற்று திட்டம் ஊரா திஞ்சிட்டு இருக்கிறான். அந்த திட்டத்திலே வெளியே வரும்போது பத்திரிகைக்காரர் கேட்கிறான், எங்க நேற்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் ராணிப்பேட்டைக்கு வந்தாரு, இலவச வேட்டி சேலையிலே முறைகேடு நடந்துகிட்டா சொன்னாரு, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நீ பத்திரிகை பேட்டி கொடு, நடக்கல பேட்டி கொடு. அதை விட்டு நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளரை ஒருமையில பேசுறான். ஒருமையில் ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர் தினந்தோறும் இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே எதிரொலிக்கக்கூடியவர். நான் 4.5 ஆண்டு காலம் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர். 4.5 ஆண்டு காலம் பல்வேறு சாதனைகளை இந்த தமிழகத்திற்கு புரிந்தவர். இன்றைக்கு திரும்பும் திசையெல்லாம் திட்டங்களை கொடுத்தவர். அப்பேற்பட்ட நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை ஒருமையிலே பேசி அவதூறாக பேசுகிறார். அதற்கு நாங்கள் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தி அவதூறாக பேசியிருக்கிறார், அவரை நாங்கள் கண்டிக்கிறோம். இது ஜனநாயகம். அரசியலமைப்பு சட்டத்திலே 19A சொல்லுது, பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரத்தை பற்றி சொல்லுகிறது. ஆகவே எங்களுடைய ஜனநாயக உரிமை, நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், அதை கண்டிக்கிறோம். ஒரு எதிர்கட்சி என்ற முறையில் நாங்கள் கண்டிக்கிறோம் என்று காவல்துறையிலே அனுமதி கேட்டால், இன்றைக்கு இந்த மாவட்டத்தினுடைய துணை கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக்கு ஒருத்தர் வந்திருக்கார். அவர் வேட்டி தான் கட்டல, திமுக வேட்டி தான் கட்டல. இன்றைக்கு திமுக மாவட்ட செயலாளர் போல் இன்றைக்கு திகழ்கிறார். அண்ணா திமுக மீது யாராவது ஒரு புகார் கொடுத்தா உடனே கேச போடு, வழக்கு போடு அவன் பேர்ல. இன்றைக்கு அண்ணா திமுகவை இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய மாவட்டத்துடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய அந்த சாபர் சத்தி அண்ணா திமுகவை அழிக்க நினைக்கிறார். நான் இந்த மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளருக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அண்ணா திமுகவை நீ ஒரு ரவியை அழித்து விடலாம் என்று நினைக்கிறார். அண்ணா திமுகவில் 1000 ரவி இருக்கிறார்கள், உங்களை அழிக்க முடியாது. இந்த அடக்குமுறைக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். அன்றைக்கு எங்களை கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய விடாமல் ஒரு ஜனநாயக உரிமையை நிறைவேற்ற விடாமல் நீங்கள் எங்களை தடுத்து எங்களை கைது செய்து என்னை மண்டபத்திலே அடைத்து வைத்தீர்கள். ஆனா பேச முடியாதா? அவர் நினைச்சார் காந்தி பத்தி பேச மாட்டாங்க, நம்ம அவர் இட்டு அவர் நினைச்சார் நம்ம காந்தி பத்தி பேச முடியாது, அவங்களை அடைக்க விடலாம், ஒடுக்கி விடலாம் என்று நினைத்தார்கள். இந்த மேடை கட்சி இப்ப பேசுறோம். எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரை அவதூறாக பேசிய அந்த காந்தி இன்னைக்கு சொல்றேன், இந்த இலவச வேட்டி சேலை திட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார். 100 கோடி ஊழல் செய்திருக்கிறார். இதே உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா சென்னைக்கு வந்தார், பத்திரிகையாளர் சொன்னார், இலவச வேட்டி சேலையிலே 60 கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னார்.
அமித்ஷா எதிர்த்து நீ எதனா வா பேட்டி கொடுத்தியா? அந்த காந்தியை பார்த்து கேட்கிறேன். அமித்ஷா இலவச வேட்டி சேலையிலே 60 கோடி காந்தி ஊழல் செய்திருக்கிறார் என்று அமித்ஷா சொன்னார். உள்துறை அமைச்சர் காந்தி வாயான் திறக்கல. வாயை தந்தா முட்டி போட்டு வைப்பாங்க. முட்டி போட்டு ஈடி ரெய்டு வருடத்துக்கு பயந்து கொண்டு அமித்ஷாவை நீ பேசல. ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வருங்கால முதலமைச்சர் அன்பண்ணன் எடப்பாடியாரை நீ அவதூறாக பேசியிருக்கிற. அதற்கு உனக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டுமல்ல, ராணிப்பேட்டை தொகுதி மக்களும் உங்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தகுந்த பாடத்தை கற்பிப்பார்கள். இன்றைக்கு இந்த ராணிப்பேட்டை காந்தி இலவச வேட்டி சேலை திட்டத்திலே 100 கோடி ஊழல். எப்படின்னு சொன்னா, கடந்த வருடம் இந்த பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை மக்களுக்கு கொடுப்பதற்காக 1,77,00,000 வேட்டி, 1,77,00,000 சேலை நெய்வதற்கு ஆர்டர் கொடுத்தான். ஆர்டர் கொடுத்து நேஞ்சு வந்துச்சு. 1,77,00,000 சேலை வந்துச்சு, 1,77,00,000 வேட்டி வந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பொங்கல் முடிந்து எத்தனை நாளாவது மறுபொங்கல் வரப்போகுது. இன்னும் 3 மாசத்துல பொங்கல் வரப்போகுது. ஆனால் இன்றைக்கு அதிலே 63 லட்சம் வேட்டி சேலை. இது எலெக்ஷன் கிடையாது, இப்பெல்லாம் கிடையாது. அதிலே 63 லட்சம் இலவச வேட்டி சேலைகள் இன்றைக்கு கூட்டுறவு சங்கத்தில் தூங்குது. ரேஷன் கடையில 23 லட்சம் வேட்டி சேலை தூங்குது. மொத்தம் 63 லட்சம் வேட்டி சேலையும் இன்றைக்கு கூட்டுறவு சங்கத்திலையும் ரேஷன் கடையிலையும் தூங்குது. யாரும் வாங்க முன் வரவில்லை. என்ன காரணம்? தரமில்லாத வேட்டி சேலை இன்றைக்கு அந்த திட்டத்திலே கொடுத்ததால் தான் இன்னைக்கு மக்கள் வாங்க முன் வரல. இதுதான் ஊழல் நடந்திருக்கிறது. வேட்டி நெய்வதிலே அந்த வேட்டியில வார்ன்னு சொல்லுவான். அந்த வார்ல 100% காட்டன் நூல் தான் போடணும். ஆனால் இந்த ராணிப்பேட்டை காந்தி, அவன் தலைவன் கருணாநிதி கூட விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்ண, அதையே இந்த காந்தி மிஞ்சிட்டார். அந்த வேட்டியிலே வர வார் 2 பக்கம், அந்த வார்ல 100% காட்டன் நூல் போடணும். காட்டன் நூல் 360 ரூபாய் ஒரு கிலோ, டெரிகாட்டன் 115 ரூபாய் ஒரு கிலோ. என்ன பண்ணா தெரியுமா? காந்தி அவன் மகன் வினோத் காந்தி கையெழுத்து போறது காந்தி, கமிஷன் வாங்கிறது வினோத் காந்தி. கையெழுத்து மட்டும்தான் காந்திக்கு போட தெரியும், மொத்த கமிஷன் வாங்கத்தெல்லாம் வினோத் காந்தி. என்ன பண்ணிருக்கான்னா, அந்த வேட்டியில 78% பாலிஸ்டர் போட்டு 28% காட்டன் போட்டு கொள்ளையடித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் கேவலமா சொல்ல போனா, இலவச வேட்டி சேலை நெய்வதற்கு இந்த கூட்டுறவு சங்கத்தில் கொடுக்குறாங்க பத்தியா, ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த ஆர்டர் கொடுக்கும் போதே ஒரு ஜோடிக்கு 5 ரூபாய். இந்த கூட்டுறவு சங்கத்திற்கு இத்தனை ஜோடி கொடுக்குறேன்னு சொன்னா அதுக்கு 5 ரூபாய். 5 ரூபாய் கூட வாங்குறானடா. ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவச வேட்டி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லாம் வேட்டி சேலை, புதிய வேட்டி சேலை அணிய வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திட்டம். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மெருகேற்றி தரமான வேட்டி சேலையை கொடுத்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இலவச வேட்டி சேலை வழங்குவதிலே ஊழல் நடந்தது யாரா சொன்னானா? ஒரு பையன் சொல்லியிருப்பானா? அதே போல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே இலவச வேட்டி சேலை வழங்குவதிலே ஊழல் நடந்திருக்குது நீ ஒரு பையன் யாருன்னா சொன்னானா? எவனா நீதிமன்றத்துக்கு போனானா? இல்லை. ஆனால் இந்த 4.5 ஆண்டு காலம்
இந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சியிலே இன்றைக்கு இந்த இலவச வேட்டி சேலை வழங்குவதிலே இன்றைக்கு ஊழல் நடந்திருக்கிறது. நீதிமன்றம் போயிருக்கு, வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த மு.க. ஸ்டாலினுடைய அமைச்சரில் இருக்கக்கூடிய இந்த காந்திக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோம். நீ எங்களுடைய பொதுச் செயலாளரை ஒருமையில் பேசி அவதூறாக பேசியிருக்கிற, நீ தப்பிச்சுட்டு நினைச்சிட்ட. உன்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒவ்வொரு தொண்டனும் உன்னை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். அதுதான் 2026 சட்டமன்ற தேர்தல். உன்னை ஓட 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 விரட்டி அடிப்பார்கள். ஆக அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த ஸ்டாலின் கொண்டு வர திட்டங்கள் அத்தனையும் அவன் குடும்பத்திற்கு நலன் பயக்கக்கூடிய திட்டம் தான், கொள்ளையடிக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மனித புனிதவதி மாணிக்க தலைவி, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த போது 2012ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா இடத்திலே சட்டமன்றத்திலே நான் கோரிக்கை வைத்தேன். எங்களுடைய பகுதி தொழிற்சாலைகள் இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஆகவே எங்கள் பகுதியிலே சிப்காட்டை கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்தேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2014ஆம் ஆண்டு நெமிலி ஒன்றியம் பணப்பாக்கத்திலே சிப்காட் அமைக்கப்படும் என்று உத்தரவை கொடுத்தவர் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. அதற்காக நிதியை ஒதுக்கி தந்தார்கள். 2014 பணப்பாக்கத்திலே சிப்காட் அமைக்கப்படும், தொழிற்சாலைகள் அந்த பகுதியிலே வரும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தோடு அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்தார்கள். அம்மா இருக்கும் போதே நில எடுப்பு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இங்க இருக்கக்கூடிய நெடும்புலி கிராமம், இங்க இருக்கக்கூடிய அகவல கிராமம், இங்க இருக்கக்கூடிய பெருவளையம் கிராமம், இங்க இருக்கக்கூடிய துறையூர் கிராமம், இந்த 4 கிராமத்திலே நில எடுப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மானுடைய மறைவுக்கு பின்னால் எடப்பாடியார் அவர்களும் தொடர்ந்து நில எடுப்பு செய்து 1200 ஏக்கர் நிலத்தை இங்கே தொழிற்சாலையில் வர வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்று 1200 ஏக்கர் நிலத்தை எடுத்துக் கொடுத்தவர் அம்மாவும் அண்ணன் எடப்பாடியார் அதான் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இவங்க தான் வந்து சிப்காட்டை கொண்டு வந்த மாதிரியும் நிலத்தை எடுத்த மாதிரியும் வேர்வை சிந்தனை மாதிரியும் மு.க. ஸ்டாலின் வந்துட்டார், ஸ்டிக்கர் ஓட்டத்துக்கு வந்துட்டார். டாடா நிறுவனம், மோட்டார் நிறுவனம், டாடா மோட்டார்ஸ் நிறுவனம், நாங்க வந்து ஒரு தொழிற்சாலை கொண்டு வரோம். நாங்க இடம் டாடா தொழிற்சாலை கொண்டு வந்திருக்க முடியுமா? அங்கே ஸ்டிக்கர் ஒட்டி விட்டு சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு மு.க. ஸ்டாலினும் இன்றைக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தியும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் இந்த சிப்காட் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 4 கிராமத்தை சேர்ந்தவர்கள் நிலம் இழந்து, நீர்வளம் இழந்து, இயற்கை வளம் இழந்து இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்திருக்கக்கூடிய நெடும்புலி கிராமம், அகவலம் கிராமம், துறையூர் கிராமம், பெருவளையம் கிராமம், அந்த கிராமத்து மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் எந்த பலனும் இல்லை. இந்த நொடி வரை இங்க இருக்கக்கூடிய இந்த கிராம மக்களும் சரி, சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரே ஒரு நயா பைசா கூட பிரயோஜனம் இல்லை. யாரும் ₹1 சம்பாதிக்கல. யாரா சம்பாதிக்கிறான்னு சொன்னா வெளி மாநிலத்துக்காரன் சம்பாதிக்கிறான். எல்லா கான்ட்ராக்ட் பணிகளும் வெளி மாநிலத்துக்காரனுக்கு கொடுத்துருக்கிறான். இன்றைக்கு இந்திக்கார 10,000 பேருக்கு வந்து இறங்கி இருக்கிறான். வெளி மாவட்டத்துக்காரனுக்கு ஒப்பந்தம் கொடுத்துருக்கிறான். இந்த பொய்சிக்கு சொன்னா மு.க. ஸ்டாலின், நாங்க 10 லட்சம் பேருக்கு தனியார் துறையிலே வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவோம் என்று கடந்த சட்டமன்ற தேர்தலிலே ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தவர் மு.க. ஸ்டாலின். இங்க 10,000 பேர் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வேலை செய்யறான், வெளி மாவட்டத்துக்கார வேலை செய்யறான். ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறான் தெரியுமா? செக்யூரிட்டியா கொடுத்துக்கிறான்.
ஏண்டா நாங்கள் நீரை இழந்தோம், நிலத்தை இழந்தோம், இயற்கை வளத்தை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து நாங்கள் செக்யூரிட்டியா? அந்த டாடா நிறுவனத்திலே இன்னைக்கு ஒரு 500 பேர் பட்டதாரிகளை, பொறியியல் பட்டதாரிகளை வேலைக்கு எடுத்திருக்கிறான். ஆனா நம்ம பகுதியில் இருக்கிற ஒருத்தனை கூட எடுக்கல. வெளி மாவட்ட, வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் எடுத்திருக்கிறான். இதை பற்றி எல்லாம் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் கவலைப்படவில்லை. மு.க. ஸ்டாலினும் கவலைப்படவில்லை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த ராணிப்பேட்டை காந்தி, இந்த இங்க இருக்கக்கூடிய பணப்பாக்கத்திலே நெசவாள பெருமக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி, நெசவு தொழிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பகுதி நம்முடைய பணப்பாக்கம். ஆனால் இங்க கூடிய நெசவாளர்களுக்கு பெரிய துரோகம் செய்திருக்கிறான் காந்தி. உண்மையிலேயே இந்த பணப்பாக்கத்துல திமுக காரன், நான் சொல்றதுக்கு நான் இப்போ சொல்ல போறேன், அதை போய் நாளைக்கு காலையில போய் அந்த காந்தி கேட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டு அதிமுக வந்து சேரணும். ஏன்னு சொன்னா, உங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் பணப்பாக்கம் வரும்போது, பணப்பாக்கத்தில் எல்லாம் நெசவாளர்கள் இருக்கிறாங்க, நெசவு தொழில் செய்யறாங்க, நான் ஆட்சிக்கு வந்த உடனே ஜவுளி பூங்கா கொண்டு வருவேன். என்னது ஜவுளி பூங்கா? ஒரு முனிசிபாலிட்டி கூட ஒரு பூங்கா கொண்டு வரல. ஈஓவே இல்லையா, 1.5 வருஷம் ஆகுது. இந்த பணப்பாக்கம் செயல் அலுவலர் 1.5 வருஷம் ஆகுது, ஆளே இல்லை. ஏகப்பட்ட முறைகேடு நடக்குதான். எல்லா ஊர்லயும் அந்த திமுக தலைவராக இருக்கிற ஊர்ல, மொத்த ஊர்லயும் இன்றைக்கு அந்த பணத்தை மொத்த கொள்ளையடிச்சுக்கிறான். இந்த பணப்பாக்கத்துல இதுவரைக்கும் நான் அது மாதிரிலாம் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா நிர்வாகம்லாம் அதிமுக ஆட்சியில் அண்ணன் NDB தயாளன் இருந்தார், இவர் பேரூராட்சியிலே நம்முடைய KPN கர்ணன் இருந்தார்கள். ஆனா யாராவது சொல்லியிருப்பார்களா இங்கே முறைகேடு நடந்திருக்கிறது பஞ்சாயத்து யூனியன் இல்லைன்னா? அப்பேற்பட்ட பேரூராட்சி இன்னைக்கு பல்வேறு முறைகேடுகள், கோடி கோடியா இன்றைக்கு முறைகேடு செய்யப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தகவல் வருது. அதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு என்ன செய்யுமோ அதை நாங்கள் செய்வோம். ஆக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேடுகட்ட ஆட்சி. இன்னைக்கு சிப்காட் வந்தோம், நம்மளுக்கு பயன் இல்லை. மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தோம், பயன் இல்லை. எந்த பலனும் இல்லை. அதுக்கு இப்போ ஒன்று பண்றான். இன்னைக்கு அண்ணானுடைய பிறந்தநாள் 117வது பிறந்தநாளாம். இன்னும் 6 மாசம் சட்டமன்ற தேர்தல் இருக்குது. எப்படா எடப்பாடியா தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரப்போறான்னு மக்கள் எல்லாம் முடிவெடுத்துட்டாங்க. நம்ம எப்படி இதில் தப்பிக்கிறது சொல்லிட்டு எப்படியாவது மக்களை ஏமாத்தணுமே சொல்லி இன்னைக்கு ஒரு திமுக ஒரு மு.க. ஸ்டாலின் வந்து திமுக காரனுக்கெல்லாம் ஒரு கட்டளை இட்டுக்கிறார். என்ன கட்டளைன்னு சொன்னா, தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம், தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் உறுதிமொழி எடுக்கணுமா. ஒவ்வொரு பூத்துலயும் போய் ஒவ்வொரு பூத்துலயும் அங்க இருக்கிறவங்க திமுக காரன்லாம் ஒன்னா சேர்ந்து கையை இப்படி தூக்குறானுங்க. அவனுக்கு இப்படி வாங்கி தான் இப்படி பழக்கம். இப்படி இப்படி கையை திருப்புவார். கையை திருப்பாதீங்கடா, இப்படி பண்ணுங்கடான்னு. ஏன்னா நம்ம திருப்பந்து போதும், மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கணும், இப்படி திருப்பிடாங்க. எல்லாம் கையை இப்படி வச்சுக்கிட்டு தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் உறுதிமொழி எடுக்கிறான். மக்களை ஏமாத்துட்டு அதில் சுத்திக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, என்னடா திமுக காரனோ கையை நீட்டிங்கிறான். அவன் நீட்டணுக்கே பிறந்தவங்க வச்சு ஒருவேளை அதுக்கு தான் நீட்டுறானுங்களோன்ட்டு அதான் நினைச்சுக்கிறான் மக்கள். ஆனால் எப்போ மு.க. ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆனாரோ அன்னைக்கே இந்த தமிழ்நாடு தலை குனிஞ்சு போச்சு. அதான் இன்றைக்கு இந்திய அரங்கிலே இன்றைக்கு தமிழகம் தலை குனிந்து போச்சு. என்னன்னு சொன்னா, நாடு சுதந்திரம் அடைந்து 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்து நம்முடைய எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்து ஆட்சியை விட்டு போற வரைக்கும் நம்ம எவ்வளவு கடன் சொன்னா, தமிழ்நாட்டு கடன் எவ்வளவு சொன்னா 4,47,000 கோடி தான் கடன். 4,47,000 கோடி தான் கடன். அம்மா ஆட்சி நடத்தினாங்க,
கருணாநிதி ஆட்சி எல்லாம் நடந்து முடிஞ்சு அண்ணன் எடப்பாடியார் வரை 4,45,000 கோடி கடன், தமிழ்நாட்டுடைய கடன். அதுக்கு மு.க. ஸ்டாலின் தான் கடன், எடப்பாடியார் கடனாளி மாநிலமாகிட்டாரு, தமிழ்நாடு கடனாளி மாநிலமா போச்சு ஒப்பாரி வச்சான். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, ஆட்சி பொறுப்பை ஏற்று 4.5 வருடம், 4.5 வருஷம் தான், இன்னும் 6 மாசம், 6 அமாவாசை தாங்குது. 18 குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு, இன்னும் 6 அமாவாசை. ஆட்சி முடிவதற்கு, திமுக ஆட்சி முடிவதற்கு 6 அமாவாசை தான் இருக்குது. ஆனா அதனுடைய கடன் எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு சொன்னா 4.25 லட்சம் கோடி. 4.5 வருடத்திலே 4.25 லட்சம் கோடி கடன் வாங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலத்திலே கடனாளி மாநிலம், முதல் மாநிலம் தமிழகம் என்ற ஒரு தலைகுனிவை, ஒரு மிகப்பெரிய தலைகுனிவை. இன்றைக்கு பிறக்கின்ற குழந்தை 3,71,000 ரூபாய் கடனாக பிறக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவை உருவாக்கி இருப்பான் மு.க. ஸ்டாலின். அவர் தமிழ்நாட்டை தலைகுனி விட மாட்டார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை மக்கள் தலைகுனி வைப்பார்கள். அண்ணா திமுக நான் கிள்ளுகிறேன்னு நினைச்சீங்களா? திமுகவை அடித்து துவைத்த கட்சி அண்ணா திமுக. திமுகவை தூக்கி போட்டு மிதித்த கட்சி அண்ணா திமுக. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 3 முறை எழுந்துக்காரா 3 முறை அப்படி எட்டி வச்சு அப்படி எழுந்துக்க முடியாது. அதே போல புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1991 ஆட்சி பொறுப்பேற்று 5 வருஷம் நம்ம ஆட்சிக்கு போனதுக்கு காரணம் அந்த சசிகலா அந்த அம்மாவால் தான் நம்ம ஆட்சி போச்சு, அவங்களால் தான் போச்சு. அதற்கு பிறகு ஒரு முறை ஆட்சிக்கு வந்தா இன்னொரு முறை ஒரே மிதி அதிமுக மிதிக்கும், எழுதுக்க மாட்டாங்க. அம்மா பார்த்தாங்க, ஒரு முறை மிதிச்சா திருப்பி மறுபடியும் வரியா, 2 முறை ஒண்ணு மிதிக்கிறேன்னு சொல்லி 2 முறை மிதித்த கட்சி அதிமுக. அடுத்த இப்ப ஆட்சியா, அடுத்தது மிதிக்க போற தான் நம்ம எடப்பாடியார் தான் மிதிக்க போறாரு. அதிமுகவை சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணெல்லாம் பேசுறாங்க, ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்கணும். அது என்ன எனக்கு தெரியல, ஒருங்கிணைக்கணும் இதுன்னா வாக்காளர் பட்டியலில் சேர்த்தல் நீக்கல. ஏண்டா கட்சிக்கு துரோகம் பண்ணணும், கட்சிக்கு துரோகம் பண்ணணும், கட்சி எதிர்த்து நின்னவனும், கட்சி தோகணும்னு நினைக்கிறவனுக்கெல்லாம் நம்ம ஒருங்கிணைக்கணுமா? எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? அதிமுக 2.5 கோடி தொண்டனுடைய 2 கோடி தொண்டனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார், அவர் எடுக்கிற முடிவு தானே. நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார்கள், அண்ணாவுடைய கோட்பாட்டை, அண்ணாவுடைய கொள்கையை கடைபிடிப்பவர் எடப்பாடியார். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அண்ணா சொன்னார், கட்சி என்பது இடுப்பிலே கட்டுகிற வேட்டி போல, ஆட்சி பொறுப்பு என்பது தோளிலே போடுகிற துண்டு போல. நம் தோளிலே துண்டு கீழே விழுந்தால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் இடுப்பில் இருக்கிற வேட்டி கீழே அவுந்தால் அதுதான் அவமானம். அதண்டா கட்சியினர், இடுப்பில் கற்ற வேட்டி தான் கட்சி என்று சொன்னார். இன்றைக்கு அதை கடைபிடிப்பவர் அண்ணன் எடப்பாடியார். அதனுடைய ஆட்சி வருமா வராது அதெல்லாம் எங்களுக்கு இல்லை, எங்க கட்சி தான் முக்கியம், கட்சி தான் எங்களுக்கு உயிர் என்று எடப்பாடியார் நினைக்கிறார். ஆட்சி என்னைக்கு இருந்தாலும் ஆட்சிக்கு வருவோம். நீ 10 வருஷம் ஆட்சியில் இல்லாம போனது போலையா? ஆகவே இன்றைக்கு இந்த இயக்கத்தை காப்பாற்றக்கூடியவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இன்றைக்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போச்சு, ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம நெமிலி காவல் நிலையம் எடுத்துக்கினா கூட பாவம் நாராயணசாமி எஸ்ஐ இருக்கிறார்.
அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா காவலர்களே கிடையாது. காவலர்களே அவர் என்ன பண்ணுவாரு? அரக்கோணம் தாலுகா காவல் நிலையத்தில் போனா காவலர்கள் கிடையாது. அரக்கோணம் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா காவலர் கிடையாது. ஒன்னும் இன்ஸ்பெக்டரே கிடையாது. கலால் இன்ஸ்பெக்டர் தான் பொறுப்புன்றாங்க. காவலர் பற்றாக்குறை, எங்க பார்த்தாலும் காவலர் பற்றாக்குறை, எங்க பார்த்தாலும் திருடு, எங்கு பார்த்தாலும் கொள்ளை, எங்கு பார்த்தாலும் கொலை. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போச்சு. இன்றைக்கு ஸ்டாலின் கையில் இருக்கக்கூடிய காவல்துறை இன்றைக்கு கேடுகட்ட காவல்துறையாக விளங்கி போச்சு. இதையெல்லாம் இருக்கிற மக்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னா எங்க பார்த்தாலும் திருடு. யான்னு சொன்னா நான் போன வாரம் அது நம்ம எஸ்ஐக்கு சொல்லி ஆகணும். பாவம், போன வாரம் நான் இந்த தக்கோலம் ஸ்டேஷனில் என்னுடைய மகன் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே உட்காந்துருந்தேன். உட்காந்து நான் ஒரு நோட்ஸ் ஒன்று பார்த்து எழுதியிருந்தேன். அப்போ என்ன ஆச்சு, எங்கள் கார் டிரைவர் வந்து காரில் உட்காந்துக்கிறான். ஒரு பையன் அந்த எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பையன் பைக்கை வந்து விட்டுட்டு இவங்க 2 பேரும் காரில் உட்காந்துக்கிறாங்க. நான் உள்ள ஆஃபீஸில் இருக்கிறேன். திடீர்னு அது ஒரு 10 மணி இருக்கும், 10 மணி இருக்கும். உடனே என்ன பண்ண, ஓன்னு சத்தம் வந்துச்சு. 2 பேர் கத்துறாங்க. என்னடான்னு சொன்னா, அன்னைக்கு ஒரு 3 பேர் பைக்கில் வரான். வந்து இறங்கினான். பைக்கில் விட்டு இறங்கி ஒருத்தன் இறங்கி என்ன பண்ணுறான், வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டான். அங்கே பிஏனுடைய வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவனை ஓடு கத்தி ஒரு கல்லை தச்சோன்னு விட்டு ஓட்டான். நான் உடனே அங்கேருந்து புறப்பட்டு நம்ம இவரு தான் ஃபோன் பண்ணேன், நம்ம நாராயணசாமி எஸ்ஐ. ஒரு 3 பேர் வரான், பைக்கில் வரோம், நாங்கள் பின்னாடியே வரோம். அந்த பக்கம் அவரும் வந்துட்டார். ஆனால் தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷனில் சிசிடிவி கேமரா பதிவாயிருக்குது. 10:30 மணி ராத்திரி தக்கோலம் கூட்டு ரோட்டில் பதிவாயிருக்குது. அவரும் வந்து அந்த கன்சர்ன் போலீஸுக்கு, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் எல்லாருக்கும் சொல்லிட்டார். பாவம், அவர் மேலே தப்பு இல்லை. ஒரு எம்எல்ஏ தொத்தின்னு போகிறேங்க, அவங்கள கூட கண்டுபிடிக்க முடியல. இந்த போலீஸ் எதுக்கு போலீஸ்? அதுதான் நான் கேட்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் இல்லை. அதுதான் ஒரு எம்எல்ஏ அட்டெம்ப்ட் தெப்ட் பண்ணிக்கிறான். திருட முயற்சி செய்தோன்னு 3 பேர் தொத்தின்னு போறாரு. தொத்தின்னு போய் சேந்தமங்கலத்தில் நம்ம நாராயணசாமி எஸ்ஐ பார்க்குறாங்க. அவர் வந்துட்டார். கரெக்டாக ஃபோன் அடிச்சோட கரெக்டாக அங்கே நின்ட்டார். அவன் எந்த பக்கம் போனான்னு தெரியல, கூட்டு ரோடு பக்கம் போனான்னு தெரியல, இந்த பக்கம் போனான்னு தெரியல. ஆனால் இதுவரை இது டிஎஸ்பிக்கு தெரியும், இன்ஸ்பெக்டருக்கு தெரியும். இன்னும் அந்த சிசிடிவி கேமராவில் வந்து பார்த்து அந்த 3 பேரை பிடிக்க முடியல. சும்மாதானமெல்லாம் போய் தேடி போய் பிடிச்சிங்க என்ன பொருள். ஆகவே இந்த எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதலமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறை இன்றைக்கு ஏவல் துறையாக, இன்றைக்கு கேடுகட்ட காவல்துறையாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்தால்தான் தமிழகம் எல்லா வளமும் பெறும், சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படும், போதைப் பொருள் ஒழிக்கப்படும், நல்லாட்சி மலர வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும். வருகின்ற 118வது அண்ணா பிறந்த நாள், அடுத்த அண்ணா பிறந்த நாளிலே நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி கட்டிலே அமர வைக்க வேண்டும். ஆகவே நிகழக்கூடிய பகுதியிலே வாழ்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லோரும் மு.க. ஸ்டாலினை ஓட ஓட விரட்டி அடித்து அதிமுக ஆட்சியை நீங்கள் அமைக்க பாடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.